என்ன ஒரு துள்ளலான நடனம்! இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. கமலேஷ், என்ன இது? அந்த தட்டம்னால தூக்கவே முடியல போலே. ஆமா, ஆனா பசிக்குது, நிறைய சாப்பிடணும்னு தோணுது. இவ்வளோ எடுத்துட்டு வந்திருக்கே, இதுல பாதி தானே சாப்பிட முடியும். மீதி என்ன செய்வ? மீதியை என்ன செய்வேன்? கூப்பிட்டுருவேன். நிறுத்து. ஒவ்வொரு தானியத்துக்கும் விவசாயி வடிச்சிருக்காங்க. நம்ம தட்டில் உணவு வரத்துக்குன்னு எத்தனை படி நிலைகள் இருக்கு தெரியுமா? இங்க பாரு நம்ம விவசாயின் கஷ்டத்தை. அப்படியா? நத்தையெல்லாம் உத்து உத்து பாக்குதமா, கட்டி வச்ச காலமாடு மூ மூ, பச்சரிசி பொங்க வச்சு பக்குவமா குழம்பு வச்சு கூப்பிடுதே சொந்த ஊரு. ஓய் ஓய் எஞ்சாமி தந்தானே, எல்லாமே எஞ்சாமி தந்தானே, எனக்கும் தந்தானே, எல்லாமே உனக்கும் தந்தானே. ஏ எஞ்சாமி தந்தானே, எல்லாமே எஞ்சாமி தந்தானே, தென்னையும் தந்தானே, காத்தார திண்ணையும் தந்தானே. நிம்மதி நெஞ்சுக்கு தூரம் சொன்னது யாருன்னு தூரமுள்ள, சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல, பூமிக்கு யாருமே பாரம் இல்ல. ஏத்த வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான், மேகம் வச்சான், மழைய வச்சான், விளைய வச்சானே. ஏலா 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 ஏலம்மா, ஏலா 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 ஏலம்மா, ஓலா 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 ஓலம்மா, ஓலா 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 ஓலம்மா. கொண்டாடு, பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு. நாடு நம் நாடு, பொண்ணு விளைகிற தென்னாடு. ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு. கொண்டாடு கொண்டாடு, கும்மி கொட்டி வந்து கொண்டாடு. வித்து ஒண்ணு விதைச்சாக முத்து விளையுது நம் நாடு. மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது, மலையெல்லாம் சொட்டுது சொட்டுது, விதையெல்லாம் முட்டுது முட்டுது, நன்மை விளையாதோ. நிலம் எல்லாம் நட்டது நட்டது, மிளகெல்லாம் கொட்டுது கொட்டுது, வளமெல்லாம் கிட்டுது கிட்டுது, செல்வம் பொழியாதோ. கொண்டாடு கொண்டாடு, கொட்டி மேளம் கொட்டி கொண்டாடு. பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்.
சீயன் தக்கு ஹே செய்யம் தீயம் தக்கு சீயம் தக்கு ஏட்டையன் தீயன் தக்கு சீயன் தக்கு ஹே செய்யம் தீயம் தக்கு சீயம் தக்கு வாராய் அடி அழுது அழுது நயந்து நயந்து பாராய் நீ வந்தார மகாராணியே வலதில் கால் எடுத்து வாராய் நீயே நீ வந்த இடம் வளமாக சென்ற இடம் வளமாக சேர்ந்த இடம் சுகமாக வாழ போறேன் இருங்க, தைமகளை வரவேற்பதுடன் கொண்டாட்டம் அவ்வளவுதானா? இதற்காக நம் விவசாயிகள் படும் பாடு அப்பப்பா. ஆனா நாம என்ன பண்றோம்? பாட்டி, என்னப்பா? எனக்கு ரொம்ப பசிக்குது பாட்டி. ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா? அம்மா சாதம், குழம்பு, பொரியல் செஞ்சிருக்காங்க, சாப்பிடலாமா? போ பாட்டி, ஒரே போர். எனக்கு செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். உனக்கு என்ன வேணும்? 4 இட்லி போதும்பா. ஓகே, ஆர்டர் பண்ணிட்டேன். எவ்வளவுப்பா? 4 இட்லி ஜஸ்ட் 100 rupees. 4 இட்லி 100 ரூபாவா? அப்பு 100 ரூபாய், அப்பு 100 ரூபாய். பாட்டி, சாப்பாடு வந்துருச்சு, வாங்க சாப்பிடலாம். சாப்பாடு நல்லாவே இல்லை, நான் கீழே கொட்டிடவா? நான் தான் அப்பவே சொன்னனே, அம்மா செய்கிற சாப்பாடு தான் அமிர்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ பணமும் வீணா போச்சா? உணவை நாம் எப்பவும் வீணடிக்க கூடாது. இதற்காக நம் விவசாயிகள் இரவு பகல் பாடுபட்டு 5-6 மாத காலம் தவமிருந்து நமக்கான உணவை விளைவிக்கிறார்கள். சரிங்க பாட்டி, இனிமே நான் உணவை வீணாக்க மாட்டேன். பாட்டி, அப்படின்னா உணவை விளைவிக்கும் நம் விவசாயிகளுக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? அப்படிங்கிற கடின உழைப்பில் வரும் உணவை நாம் வீணடிப்பது ஏனோ? ஏங்கும் உயிர்களுக்கு உணவை அளிப்போம். உழவர்களின் உழைப்பை உணர்வோம். விவசாயத்தை பேணி காப்போம். நன்றி.
விவசாயிங்க கஷ்டம் என்னன்னு இப்போ புரிஞ்சுது ஹர்ஷிகா. இனிமே நான் உணவை வீணடிக்கவே மாட்டேன். நம்ம உணவை வீணடிக்கலைன்னா வேறு யாருக்காவது கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்னோடு சேர்ந்த உணவை வீணடிக்கிறவங்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். விவசாயத்தை காப்போம், விவசாயிகளை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.